ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் கடவுளை ஆராதிக்கிறதுக்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும் முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான காலை வேளைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறடிக்கிற விண்ணப்பங்கள், கேட்கிற செய்திகள் யாவும் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகி தகவலுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களையும் எங்களுடைய வீட்டையும் நிரப்புங்கள் சுவாமி. ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உங்களுடைய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். எல்லா துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆர்வமாக நாம் யாவரும் கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 3வது பாடலை பாடுவோம். பாமாலை 3. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நோக்குண்டாவிதான். தேவனே, நோக்குண்டதும் நகுண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணீர். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியோம். பிரியமான சகோதரரே, பிரியமான திருச்சபையோரே, நம்முடைய பரம்பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக
நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்ம ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டியது நன்றி. அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மென்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே ஏற்ற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை போல நான் உங்களுடைய வழியில் போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யாமல் செய்ய தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனில் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிடும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தம்முடைய ஜனத்துக்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியாய அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பகமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்தில் செயல்படும் போல பூமியிலும் செயல்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க வருவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரீரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கு என்று வாசிக்க வேண்டிய சங்கீதம் 96. சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீர்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நியாயமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள்.
வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். நம்முடைய விசுவாசத்தை யாவும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய இறைக்குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பெற்று பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வழிபாடு வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் ஆகாம் ஞாயிற்று சுருக்க ஜெபம். உம்மிடத்தில் அன்புகளுக்கு மனோவாக்கு கெட்டாத நன்மைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேவனே, நாங்கள் எல்லாவற்றிலும் அதிகமாக உம்மிடத்திலே அன்பு கூறவும் நாங்கள் விரும்புகிற எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்ளவும் பற்றும் அன்பாகிய வரப்பிரசாதத்தை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் இதயத்தில் பொழிந்தருளோம். ஆமென். சகல ராஜாக்களுக்கும் ராஜாவே, சர்வத்துக்கும் ஆண்டவரே, யாதொரு சிருஷ்டியும் எதிர்க்கக்கூடாத சர்வசக்தியுடைய தேவனே, பாவிகளை நியாயமாய் தண்டித்து உண்மையாய் மனஸ்தாபப்படுகிறவர்களுக்கு மன்னிப்பு அருளுகிறவரே, பலத்தாரனாய் இருக்கிற நாங்கள் காக்கப்பட்டு சகல மோசங்களுக்கும் விக்னங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் விலகி ஜெயத்துக்கு காரணராகி உண்மை மகிமைப்படுத்தும்படியாக சத்துருக்கள் கையில் அகப்படாதபடிக்கு எங்களை ரட்சித்து அவர்கள் இருமாப்பை அடக்கி அவர்கள் குரோதத்தை தணித்து அவர்கள் உபாயங்களை வியர்த்தமாக்கி போட வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் புண்ணியநாதமாய் இயேசு கிறிஸ்து நிமித்தம் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானத்திற்கு காரணரும் ஏழை சிந்தையும் மிகமாகிய தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மெய்சுவாதீனம், தெய்வீக தஞ்சமாக கொண்டிருக்கிற உடைய அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதபடியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நலமினால் எங்களை காப்பாற்றியறோம். ஆமென். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பகப்பிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு முற்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் ஆகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்தவரும் காப்பாற்றியவரும் ஐக்கிய பகாவரனே, எவ்வகையும் நாங்கள் எந்த நிலைமையுள்ள மனிதர்களுக்காக நாங்கள் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். சகல தேசத்தாருக்கும் உடைய ரட்சணத்தையும் சகல ஜாதியாருக்கும் உடைய வழிகளையும் தெரியப்படுத்தியுள்ளோம். விசேஷமாக தேவரையும் பொதுவாக திருச்சபைக்கு நற்சீரை தந்து தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற யாவும் சத்தியமாக்கத்திலே நடக்கவும் ஆவியின் ஒருமையிலும் சமாதான கட்டிலும் நீதியுள்ள நடக்கையிலும் நிலைத்து விசுவாசத்தை பற்றி கொண்டு இருக்கவும் அந்த சபையை உம்முடைய நல்ல ஆவியினாலே நடத்திவிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக மனதையும் சரீரத்தையும் ஆஸ்தியையும் பற்றிய எவ்விதமான துன்பங்களையும் அழிந்து வருத்தப்படுகிற யாவும் பிதாவே தயவுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய அவசரங்களுக்கு தக்கதாய் தேவரின் ஆறுதலையும் சகாயத்தையும் அருள் செய்து உபத்திரப்படுகையில் அவர்கள் பொறுமையாக இருக்கவும் அவர்கள் துன்பங்களை எல்லாம் இன்பமாய் முடியவும் கட்டளையிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒப்பனப்பட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு அளித்த சர்வலம் உள்ள தேவனே, 2 பேராது 3 பேராது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று வாக்கு அளிக்கிறேன். கர்த்தாவே, முதலடியாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டியவர்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே நம்முடைய சத்தியத்தை அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டார்களோம். ஆமென். செய்திக்கு முன்பதாக
வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 28வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. உபாகமம் 28 வசனங்கள் 1 முதல். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யவும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். இந்த தினத்திலும் நம்முடைய வாசிக்க கேட்ட அந்த வேத பகத்திலே நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களா வாசிக்க கேட்டோம். அதை கேட்டோம்னா நம்ம அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? வேதத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம வாசிக்கும் பொழுது உண்மையிலேயே நம்முடைய மனசு ரொம்ப சந்தோஷப்படும். இப்படியே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள் இப்படி நமக்கு கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். இது யாருக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுத்து கானான் தேசத்திலே அவர்களை குடியமர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் எனக்கு என்னுடைய
கட்டளைகளை கை கொள்வீர்களானால் நான் இவ்விதமாக உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகிறார். அதுல நிறைய இது இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கிற ஒரே ஒரு சின்ன இது மட்டும்தான், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். தலைன்னு சொன்னாலே என்னதான், அது கொஞ்சம் மேலதான், கொஞ்சம் இல்ல நிறையவே மேலதான். தலை தான் நம்ம உடம்பு பூராத்தையும் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. தலையில இருந்து வர கமாண்ட் தான் எல்லாரும் கீழ்ப்படியுது. தலை பிரெயின்ல இருந்து ஒரு கமாண்ட் வந்து கைக்கு போச்சுன்னா அதுக்கு கை வந்து கீழ்ப்படியுது, காலுக்கு போச்சுன்னா கால் கீழ்ப்படியுது. ஆக தலை தான் வந்து ஒரு முடிவு எடுக்குது, ஒரு முடிவு எடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுது, செய்யணும் அப்படின்னு சொல்லி. எல்லா காரியங்களிலும் தலையா இருக்கணும் அப்படின்னா எல்லா காரியங்களும் அங்கிருந்தா என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் ஆகணும். எந்த காரியங்கள் நடந்தாலும் அவங்க மூலமா தான் வரணும். இன்னொரு விதமா எடுத்தோம் அப்படின்னா தலை அப்படின்னு சொன்னா இட்ஸ் லீடர்ஷிப்பை குறிக்குது, ஒரு லீடர்ஷிப்பை குறிக்குது, ஒரு ஆளுமை தன்மை உடையவர்களை குறிக்குது. எல்லாவற்றையும் முன்னின்று நடத்துகிற தகுதியை தேவன் நமக்கு தருகிறவராக இந்த வேதவதி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுது. இன்னும் திருவிவிலியத்துல நம்ம டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா முதல்வனாய் இருப்பதற்கு, முதல்வனாய் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். தலைக்கு வந்து எப்படி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உன்னை முதல்வனாக்குவார், கடையவனாய் இல்லாமல் உன்னை எதிலும் முதன்மையானவனாக உன்னை ஆக்குவார் என்று சொல்லுது. ஆக நம்ம எல்லாத்திலையும் வந்து முதன்மையானவராக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நம்ம எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க வேண்டும், எல்லா காரியங்களும் நம்ம தலையாக இருக்க வேண்டும். தலை தான் வந்து என்ஜின் மாதிரி. ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா என்ஜின் தான் எல்லாத்தையும் இழுத்துட்டு போகும், பெட்டி எல்லாத்தையும் இழுத்துட்டு போகும். வால் எங்க வரும், கடைசியில வரும். அது வந்து என்ஜின் சொல்றபடிலாம் அது கேட்கணும். நம்ம மற்றவங்க சொல்றபடி நம்ம கேட்காம நம்ம சொல்றத மற்றவங்க கேட்கிற நிலைமைக்கு கடவுள் நம்மளை உயர்த்துகிறார். ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணத்துல வந்து நம்மகிட்ட தான் கேட்கணும். நம்ம ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்தாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, நம்ம எந்த விதமான தொழில் செஞ்சாலும் சரி, அங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அண்ணாச்சி நீங்க என்னங்க சொல்றீங்க, உங்க ஐடியா என்ன, உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து கேட்கிற லெவலுக்கு கடவுள் நம்மை உயர்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதுதான் சொல்றார் இந்த இடத்துல, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடிதான் அந்த உங்களை சார்ந்திருக்கிற மக்கள் வந்து செய்வாங்க. இப்ப நீங்க ஒரு மளிகை கடையை வச்சிருக்கீங்கன்னு வைங்க, மளிகை கடை எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஐடியா கேட்கணும். நீங்க சொல்றதுதான் வந்து எல்லாருக்கும் சொல்றதுதான் வந்து செய்யணும். அப்படியாக ஒரு எல்லாத்திலும் நம்மகிட்ட தான் ஐடியா கேட்கணும். அப்படியாக நம்மை உயர்த்துவதற்காக கடவுள் விரும்புகிறார். நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், எல்லா காரியங்களும் சரியாக நிதானித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை வேணும் இல்லையா. சும்மா வந்து எல்லாரும் நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. நம்ம எப்பவுமே அண்ணாச்சி சொன்னா சரியா இருக்கும், இல்ல அண்ணன் சொன்னா சரியா இருக்கும், நம்ம அதை கேட்கணும், நம்ம அதுக்கு கீழ்ப்படிவோம், அதுபடி செஞ்சா நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களிலே நம்ம வந்து ஒரு சாட்சி உள்ள, நம்முடைய சாட்சி வந்து எப்படி இருக்கணும், நல்லத சாட்சிகளா இருக்கணும். நம்ம அடுத்தவங்க எதுக்கு ஆசைப்பட மாட்டோம், நியாயமா செயல்படுவோம், உண்மையா நடந்து கொள்வோம், மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருப்போம், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல குணநலன்களை நம்ம கொண்டு இருந்தோம் அப்படின்னா தான் எல்லாரும் நம்மளை வந்து தலைவராக இல்லாட்டி தலையாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து கடவுள் நமக்கு தருகிறவராக காணப்படுகிறார். சரி, இந்த இவ்வளவு காரியங்களையும் வந்து நமக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உபவாகமத்திலே கடவுள் சில காரியங்களை நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அதாவது வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றணும்னு கடவுள் நிறைவேற்றணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா கடவுள் வந்து
ஒரு சில காரியங்களை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். முதலாவது வசனத்தை நம்ம 28 முதலாம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். உண்மையாய், அதாவது நம்முடைய வேலைகளிலே, காரியங்களிலே, கடவுளுக்கு உரிய காரியங்களிலே, சமுதாய காரியங்களிலே, வேலையின் காரியங்களிலே நாம் கடவுள் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த உண்மைன்னு சொன்ன ஒரு வசனம் யாவது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறான். சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம். அப்படியாக கடவுள் நம்மை உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த உண்மை நிலை எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம வேலையில, நம்முடைய வீடு, நமக்கு நாமே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வேலை பார்க்கும் இடங்கள்ல, இல்லாட்டி பிசினஸ் பண்ற இடங்களிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு நம்ம உண்மையா இருக்க வேண்டும். நமக்கு நாம எப்படி உண்மையா இருப்பது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம கடவுள் நம்மளை எந்த பதவியில வச்சிருக்காரோ, எந்த பொறுப்பை நம்ம கொடுத்திருக்காரோ, அந்த பொறுப்பை நாம நிறைவேற்றுபவர்களாக காணப்பட வேண்டும். அதுல சும்மா மாய்மானம் பண்ணிட்டு அந்த பொறுப்புகளை தட்டி கழிக்காதபடி நமக்கு கடவுள் கொடுத்த பொறுப்புகள்ல உண்மையா இருந்து ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல குணநலன்களை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் எல்லாரும் நம்மளை தலைவராக இல்லாட்டி தலையாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கடவுள் நமக்கு தருகிறவராக காணப்படுகிறார். சரி, இந்த இவ்வளவு காரியங்களையும் நமக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உபவாசத்திலே கடவுள் சில காரியங்களை நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அதாவது வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றணும்னு, கடவுள் நிறைவேற்றணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா கடவுள் ஒரு சில காரியங்களை நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். முதலாவது வசனத்தை நம்ம 28 முதலாம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். உண்மையாய், அதாவது நம்முடைய வேலைகளிலே, காரியங்களிலே, கடவுளுக்கு உரிய காரியங்களிலே, சமுதாய காரியங்களிலே, வேலையின் காரியங்களிலே நாம் கடவுள் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த உண்மைன்னு சொன்ன ஒரு வசனம் யாவது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறான். சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம். அப்படியாக கடவுள் நம்மை உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த உண்மை நிலை எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம வேலையில, நம்முடைய வீடு, நமக்கு நாமே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வேலை பார்க்கும் இடங்கள்ல இல்லாட்டி பிசினஸ் பண்ற இடங்களிலே நாம் உண்மையா இருக்க வேண்டும். கடவுளுக்கு நம்ம உண்மையா இருக்க வேண்டும். நமக்கு நாம எப்படி உண்மையா இருப்பது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம கடவுள் நம்மளை எந்த பதவியில வச்சிருக்காரோ, எந்த பொறுப்பை நம்ம கொடுத்திருக்காரோ, அந்த பொறுப்பை நாம நிறைவேற்றுபவர்களாக காணப்பட வேண்டும். அதுல சும்மா மாய்மானம் பண்ணிட்டு அந்த பொறுப்புகளை தட்டி கழிக்காதபடி நமக்கு கடவுள் கொடுத்த பொறுப்புகள்ல உண்மையா இருந்து கடவுளுக்கு நம்ம அவர் கொடுத்த பொறுப்புகளை நம்ம உண்மையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். இது நமக்கு நாமே உண்மையாக இருப்பது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, வேலைகளிலே அல்லது வியாபாரங்களிலே எப்படி உண்மையாக இருப்பது. தேச சட்டத்திற்கும் கடவுளுடைய பிரமாணங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து கடையை நம்ம நடத்தும் பொழுது, நம் சமுதாயத்துல, நம்ம தொழில நம்ம உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோம். எப்படின்னீங்கன்னா, ஒழுங்கா வருமான வரி கட்டுறது, ஒழுங்கா சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறது, இப்படியாக எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நம்முடைய வேலை செய்கிற மக்களுக்கு, நம்மிடத்துல வேலை செய்கிறவர்களுக்கு ஒழுங்காக கூலியை நாம் கொடுக்கும் பொழுது
நம்ம அதுல உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோம். ஒரு நியாயமான லாபத்தை நம்ம அதுல வைத்து நம்ம தொழில் செய்யும் பொழுது கடவுளுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம் என்று நம்ம கருதப்படுகிறோம். இதே நம்ம வேலை செய்கிறவர்களா இருந்தோம் அப்படின்னா ஒழுங்கான நேரத்துக்கு நம்ம ஆபீஸுக்கோ ஃபேக்டரிக்கோ நம்ம செல்பவர்களாக காணப்பட வேண்டும். எந்த விதமான ஒரு மாய்மாலமும் ஏமாற்றுகிற காரியங்களும் இல்லாதபடி நம்ம கொடுத்திருக்கிற அந்த வேலையை நம்ம உண்மையாக எந்த விதமான மாய்மாலம் இல்லாதபடி நம்ம செய்ய வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். நமக்கு கொடுத்த வேலையை வந்து நம்ம கரெக்டா செய்யணும். நம்ம ஒருவேளை நம்ம ஓனர் வந்து நம்மளை பார்க்காம இருப்பார், இல்ல நம்ம சூப்பர்வைசர் வந்து நம்மளை பார்க்காம இருப்பார். ஆனா கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு நம்ம சரியாக வேலை பார்க்க வேண்டும். அதுக்கு எந்த விதமான ஒரு தாழ்ச்சியும் அதுக்கு வரவே நம்ம விடக்கூடாது என்பதை நம்ம உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். ஆக நம்ம செய்கிற வேலைகளிலோ பிசினஸ்லயோ நம்ம உண்மையாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கடவுளுக்கு நம்ம வந்து 6 நாள் நம்ம வேலை செய்யறோம். நம்ம வந்து அநேக பள்ளங்கள் மேடுகள்லாம் வரும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கடவுள் நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது இல்ல கடவுளுடைய பார்வையில நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணுமா, சுவாமி நான் செய்த நம்மை தாழ்த்தி கொண்டு நாம் செய்த தவறுகளுக்காக நாம் வருந்தி அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு இனிமேல் அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யாமல் இதை பார்த்து கொள்ளும் என்று கூறுபவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதை விட்டுட்டு இல்ல அவன் அந்த தப்பு பண்ண அதனால நான் இதை பண்ணேன், இதுல நான் ஒன்னும் பெரிய தப்பு பண்ணல அது சொல்லி நம்முடைய தவறுகளை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நம்ம முயற்சிக்க கூடாது. நம்முடைய தவறுகளை முழு மனதோடு நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம அவர் சமூகத்தில் வரும்பொழுது நம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அடுத்த நிலைமைக்கு நம்ம கடந்து செல்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கடவுளை நம்ம உண்மையாக அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம அவருடைய வழியில நடக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்படியாக அந்த காரியங்களிலே எந்த விதமான ஒரு குறையும் இல்லாதபடி கடவுள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம நம்ம மற்ற காரியங்களுக்கு வேலைக்கோ அல்லது பணம் சம்பாதிப்பதிலோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து சரியானதாக காணப்படாது. ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கு தான், ஞாயிற்றுக்கிழமையில நம்ம கடவுளை கூடி ஆராதிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சொந்த வேலைகளை பார்க்க கூடாது, கடவுளுடைய பணியை தான் செய்யணும், கடவுளுடைய வேலையை தான் செய்யணும் அப்படின்னு நமக்கு என்ன இருக்கு, கற்பனைகள் இருக்கு. அதை நம்ம மீறாம கடவுளுக்கு உண்மையா நம்முடைய நேரத்தை நம்ம செலவிடும் பொழுது கடவுளுடைய பார்வையில நம்ம உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் யாவுமே வந்து வேதத்தின் அடிப்படையில இருக்க வேண்டும். அவர் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆக நம்ம 3 காரியங்கள் பார்த்தோம். உண்மையா உள்ள முதல்ல வந்து நமக்கு நாமே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சமுதாயத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா 28 அதிகாரத்துல அதாவது 1ஆம் வசனத்திலே அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் இந்த செவி கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா கேட்கறது மட்டும் கிடையாது. இன்னைக்கு செய்தியை கேட்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம். செவி கொடுக்கிறது என்ன அர்த்தம்? கேட்டதை கேட்டபடி விட்டுறாதபடி கேட்டவைகளை வாழ்க்கை நடைமுறைக்கு நம்ம அதை கொண்டு வரணும். கொண்டு வர்றதுக்காக முயற்சியாவது நம்ம செய்யணும். இங்க வாங்கி கேட்டதை போக வழியிலே விட்டுட்டு திங்கக்கிழமை காலையில இருந்து நம்ம பழைய வேலையை நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து செவி கொடுத்தல் கிடையாது. கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கவே இல்லை. செவி கொடுத்தல் என்றால் என்ன? கேட்கிறத கீழ்ப்படிந்து செயல்படுத்தணும். அதை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். கடவுளுடைய கற்பனைகளை நம்ம வாசிக்கிறோம், கடவுளுடைய பிரமாணங்களை படிக்கிறோம், அநேக சாட்சிகளை நம்ம வேதத்துல வந்து பார்க்கிறோம், எல்லாவற்றையும் வாசிக்கிறோம், செய்தியை கேட்கிறோம். கேட்கிறதாய் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் நம்ம
காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியாக என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ரெண்டு பார்த்தோம். முதல்ல நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் 9வது வசனம், தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்த ஜனமாக நம்ம நிலைப்படுத்துவார். பரிசுத்தம் என்றால் என்ன? தேவன் பரிசுத்தர், கடவுள் பரிசுத்தராக இருக்கிறார். அதனால நம்மளும் பரிசுத்தராக காணப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் என்பது ஒரு 5 குணநலன்களை உள்ளடக்கியது. பரிசுத்தம் என்பது நீதி, உண்மை, ரட்சிப்பு, விசுவாசம், ஜெபம். நீதி, உண்மை, ரட்சிப்பு, விசுவாசம், ஜெபம். இந்த 5ஐயும் உள்ளடக்கியது தான் வந்து பரிசுத்தம். இந்த 5 காரியங்களை நம்ம ஒழுங்கா செய்பவர்களாக இருப்போம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே பரிசுத்தம் நிலவும். கடவுளை போல நம்ம பரிசுத்தராக ஆவதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம் என்று கொள்ளலாம். நீதி என்றால் என்ன? எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சதுதான். நீதி, உண்மை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ரட்சிப்புன்னா கடவுளை நம்ம சொந்த ரட்சியராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால நம்ம ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். விசுவாசம் என்றால் என்ன? இம்மட்டுமாக காத்த தேவன் இனியும் என்னை காப்பார் என்ற விசுவாசம். அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நம்ம அதன் மேல நம்பிக்கை கொண்டு மறுபடியும் அதே தவற செய்யாதபடி அவருடைய வார்த்தையில நம்ம நம்பிக்கை கொண்டு அதற்காக நாம் காத்திருப்போம். அப்படி அதுதான் வந்து விசுவாசம். அடுத்தது ஜெபம். ஜெபம் வந்து கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதை எவ்விதமாக நம்ம மெயின்டைன் பண்ணுகிறோம், அது வந்து ஜெபத்துல தான் இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம பார்க்கிறோம், சில பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம அதிகமாக ஜெபத்திலே நம்ம நேரத்தை செலவிடுவோம். ஆனா பிரச்சனைகள் ஒண்ணும் இல்லை அப்படின்னா நம்ம அந்த இதை அப்படியே குறைச்சிடுவோம். இதை கடவுள் எதிர்பார்க்கல. எப்பொழுதும் கடவுளுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம என்ன காரியத்தை செய்ய போனாலும் செய்வதற்கு முன்பாக நம்ம அவருடைய கடவுளத்துல கேட்டு இல்ல கடவுள்கிட்ட சொல்லிட்டு நம்ம செய்வதற்கு கடவுள் விரும்புகிறார். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நம்ம தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக, தேசத்துல அரசு ஊழியர்களாக பணிபுரிபவர்களுக்காக ஜெபிக்க, நீதித்துறையில் இருக்க மக்களுக்காக, காவல்துறையில் இருக்க மக்களுக்காக, இப்படியாக எல்லா மனிதருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும்போது சொல்றார். 2வது அதிகாரத்துல அந்த மாதிரி சொல்றாரு. எல்லா மனிதர்களுக்காகவும் நம்ம ஜபம் செய்யும் பொழுது நம்ம வந்து எப்படி இருக்க முடியுமா? அமைதலாய் ஜீவனம் பண்ண முடியும். இப்படியாய் தேசத்திலே நீதி நிலைநாட்டப்படும் பொழுதுதான் நாம அமைதியாக ஜீவனம் பண்ண முடியும். இந்த தேசத்துல நீதி நிலைநாட்டப்படவில்லை என்றால் எல்லாம் நிறைய காரியங்கள் வந்து தாகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் நம்பி இருக்கிறது ஒரே இடம் என்னது? நீதிமன்றம் தான். காரியங்கள் அதே மாதிரி அந்த நீதிமன்றங்கள் அவர்களுக்கு சரியாக நீதி வழங்கவில்லை என்றால் தேசத்திலே அமைதி இருக்காது. அவர்களுடைய கண்ணீர், விதவைகள், ஏழைகளுடைய கண்ணீர் வந்து சிந்தப்பட்டு விட்டே இருக்கும். அதே போல குற்றமற்றவர்களுடைய ரத்தம் இங்க பூமியில சிந்தப்படக்கூடாது. அதுக்கு நீதித்துறை மிக முக்கியமாக பங்கை அளிக்க வேண்டும். தப்பு செய்தவர்களை கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க வேண்டும். அதுக்கு ஏற்ற பரிகாரம் செலுத்த வேண்டும். அப்படிதான் வந்து அப்படி ஒரு நிலைமை இருந்தாதான் தேசத்துல வந்து மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நம்ம ரோட்ல போறோம், ஒரு சில வேளை நம்ம தாக்கப்படுகிறோம் அப்படின்னா அந்த தாக்கப்படுகிற நபருக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னா இந்த காரியம் வந்து என்ன ஆகும்? அதை பார்க்கிறவங்க திருப்பி அடுத்தவங்கள செய்ய ஆரம்பிப்பாங்க. முந்தி ஒரு சம்பவம் நடக்கும், பிறகு 2 நடக்கும், பிறகு டெய்லி நடக்கும், பிறகு எவ்ரி ஹவர் நடக்கும். ஆக நம்ம வெளியவே போக முடியாத அளவுக்கு காரியங்கள் வந்து தலைகீழா மாறிடும். ஆகவே தேசத்திலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். எல்லா விசேஷமாக நம்ம நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கும், காவல்துறையில் இருக்கிறவர்களுக்கும், அரசியல்ல
அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பதான் நம்ம அமைதியில் உள்ள ஜீவனை பண்ண முடியும். ஆக இப்படி நாம் நமக்காக ஜெபிக்காமல் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கடவுள் மேல் மிகவும் பிரியமாக இருக்கிறார். ஆக இந்த 5 குணநலன்களும் நம்மகிட்ட காணப்படும். இந்த 5 குணநலன்களுமே நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்றாரு, இது எல்லாமே பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு திராணி உள்ளவர்களாக மாற்றுகிறது. இந்த 5 காரியங்களுமே நம்ம உள்ள இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசை கூட நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அவன் நமக்கு எப்ப எதிர்த்து வரும்பொழுது இந்த 5 காரியங்களை கொண்டு நம்ம அவனை வெல்ல முடியும் என்று எபேசியர் சொல்லுகிறார். அதான் ஆக 3 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று, நம்ம உன்னோடுவர்களாக காணப்பட வேண்டும். கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை செய்கிறவர்களாக, அதை கடைபிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 3வது, பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இந்த காரியங்கள் நம்ம இருக்கும்பொழுது சொல்லியிருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு தேவன் நமக்கு அருள்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இது ஆசீர்வாதம் பார்க்கிறோம். சரி, அப்ப எதுக்கு நமக்கு 21 வசனத்தை பாருங்களேன். இதே 28, 21ல, நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கு மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் கொள்ள பண்ணுவார். எப்போ? 15 வசனம் பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும். அப்போ தேசத்துல நம்மகிட்ட கொள்ளை நோய் வருதுன்னு அப்ப என்ன அர்த்தம்? நம்ம கடவுளுக்கு முழுதுமாக கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம் இல்லையா? இன்னும் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம விட்டுவிட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம வெறுத்து விட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. நம்முடைய வேலையில உண்மை இல்லை. நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரம்தான் இருக்கும், அதுபடி செய்கிறவர்களா இல்லை. இந்த பரிசுத்தம் நம்மகிட்ட காணப்படவில்லை. நீதி இல்ல, விசுவாசம் இல்ல, ஜபம் இல்ல, உண்மைத்தன்மை இல்லை. இப்படியாய் இந்த காரியங்கள்ல நம்மகிட்ட குறைவுபடும் பொழுது கடவுள் சொல்ற சாபங்கள் நமக்கு பலிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அதைதான் நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்மிடத்துல காணப்படவில்லை. இன்னொன்னு பாருங்களேன், 38ஆம் வசனம் பாருங்க. மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். இது 28ஆம் அதிகாரத்திலே பாருங்க. 38ஆம் வசனத்துல முதல்ல 20ஆம் வசனத்துல 21ஆவது வசனத்துல கொள்ளை நோய் பார்த்தோம். 38ஆவது வசனத்துல வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். வருதா வெட்டுக்கிளி? நம்ம வயல்களை வட இந்தியாவில எல்லா லட்சக்கணக்கான ஏக்கர்ல வெட்டுக்கிளியோட தாக்கம் வந்திருக்கு. இதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். ஆக கடவுளுக்கு விரோதமாக இல்ல கடவுளுக்கு கீழ்ப்படியாம கடவுள் விரும்புகிற காரியங்கள் நம்மகிட்ட செய்யாதனால வருகிற விளைவுகளை நம்ம கண்கூட பாக்குறோமா? கொள்ளை நோய் பார்த்துட்டோம், வெட்டுக்கிளியும் பார்த்துட்டோம். இன்னொன்னு பாருங்களேன், 50ஆம் வசனம் பாருங்க. உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாக ஒர்க் பண்ணுவார். 50ஆம் வசனம். இது நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இதை நம்ம உணர்வோம் தெரியல. நீங்க ஒரு பேங்குக்கோ இல்லாட்டி மத்திய அரசு நிறுவனங்களுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே இப்போ நம்முடைய அறியாத மொழிகள் தான் பேசப்படுது. ஏன்னா அதுல வேலைக்கு அமர்த்தப்படுகிற எல்லாருமே நம்முடைய மொழியை பேசுகிறவர்கள் அல்ல, எல்லாம் வேற மொழியை பேசுகிறவர்களா தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தேசத்தில் நம்முடைய பட்டணங்களிலே நமக்கு வேலைக்கு பதிலாக வெளியில ஆட்கள் வருகிறார்கள், தூரத்திலிருந்து வருகிறார்கள். அவர்கள் தெரியாத பாஷையை பேசுகிறார்கள். இது நல்லா வீட்டுல யோசித்து பாருங்க.
43 பாருங்க, உன் நடுவில் இருக்க அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். ஆக இப்படி அவங்க அந்நிய பாஷையை பேசிக்கிறவங்க நம்ம இதுல வந்தாங்கன்னா அல்டிமேட்டா என்னதான் ஆகும், அவங்க தான் மேல போயிட்டு இருப்பாங்க, நம்ம என்ன போயிருக்கோம், கீழே தான் தாழ்த்தப்பட்டு போவோம். நமக்கு மேல இருக்க அதிகாரிகள் எல்லாருமே எப்படிதான் இருப்பாங்க, இப்படி அந்நியர்களா தான் இருப்பாங்க. இது ரெண்டும் இந்த 43 வசனத்தையும் 50 வசனத்தையும் நல்லா படிச்சு அதை கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. இந்த காரியங்கள் நம்மகிட்ட இன்னைக்கு இந்த தினத்துல நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய நாட்டில். நீங்க அதை கண்கூட பார்த்து கொண்டிருக்கீங்க. ஆக கடவுள் விரும்புகிற காரியங்கள் நம்மகிட்ட குறைஞ்சுக்கிட்டே வருது. கடவுள் விரும்புகிற காரியங்கள் நம்மகிட்ட இல்லை, நம்ம செய்யவில்லை. ஆக இந்த தினத்திலும் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கடவுள் விரும்புகிற காரியங்கள் என்னிடத்திலே காணப்படுகிறதா? கடவுளுக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா? பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேனா? கேட்கிறதை செயல்படுத்துகிறேனா? நம்மை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை ஆராய்ந்து பார்த்து வருகிற காலங்களில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களிலிருந்தும் வெட்டுக்கிளியிலிருந்தும் அந்நியர்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் நம்முடைய தேவநாய கர்த்தரிடத்துல திரும்புவோம். தீமையை விட்டு விடுவோம், பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்படுவோம், வசனத்தின்படி செயல்படுவோம், உண்மை உள்ளவர்களாக இருப்போம். அப்படி நம்ம இருக்கும் பட்சத்துல கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு சேரும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு தான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம தான் விட்டு விலகி போய்கிட்டே இருக்கோம். ஆகவே இந்த தினத்தில் நம்ம கேட்ட செய்தியின்படி நம்ம வசனத்துக்கு நேராக திரும்புவோம், உண்மை உள்ளவர்களாக இருப்போம், கேட்கிறதை செயல்படுத்துவோம், முக்கியமா பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். அப்பொழுது நாம் இந்த உலக ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாக கடவுளுடைய மேலான அன்பை நம்ம பெற்று மேலோக வாழ்வை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். நாம் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 167வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 167. தஞ்சமே
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே சுவாமி, அருமையான நாளுக்காக மறுபடியும் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் நாங்கள் ஏறெடுத்த ஜபங்கள் விண்ணப்பங்கள் யாவும் உடைய சமூகத்திலே புரிதாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஏறெடுத்த துதி சோத்திரங்கள் யாவற்றையும் அங்கீகரித்திருக்கட்டும் ஆண்டவரே. இந்த தினத்தில் நாங்கள் கேட்ட செய்திக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையுள்ளவர்களாக கேட்கிறதை அப்படியே விட்டுவிடாதபடி அதை நாங்கள் செயல்படுத்துகிறவர்களாக, உமக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக, பரிசுத்த ஜாதியாக நாங்கள் நாங்கள் தகுதிப்படுத்த கிருபை செய்வன்மா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வருகிற காலங்களிலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில பலிக்கத்தக்கதாக நீர் எங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வழிகளிலே நாங்கள் தீமைகளை விட்டு விடுகிறோம் ஆண்டவரே. மேலானவையிலே நாங்கள் நாடி அவைகளுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உன்னோர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த தினத்திலும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை ஆளுகிறவர்களுக்காக, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக, அதிகாரிகள், அரசு அதிகாரிகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நீதியாய் எல்லா காரியங்களையும் நடப்பிக்க நீர் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து நீர் அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நீதிமன்றங்கள், காவல்துறை யாவும் நீதியை நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. எந்த விதமான கண்ணீரும் விதவைகளோ திக்கற்றவர்கள் ஏழைகளுடைய கண்ணீர் சிந்தப்படாதபடி நீர் நியாயத்தை, நீதியை நிலைநாட்டும் ஆண்டவரே. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படாதபடி நீர் தேசத்திலே நீதியை நிலைநாட்டும் ஆண்டவரே. நீதி செய்கிற தேவன். இந்த அரசு மூலமாக நீர் நீதியை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகிறவர்கள் உமக்கு பயந்து எந்த விதமான தகாத காரியங்களையும் தேசத்திலே அமல்படுத்தாதபடி நல்ல காரியங்களை, நீர் விரும்புகிற காரியங்களை மக்களுக்கு செய்ய நீர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் எல்லா வழிவாசல்களையும் திறந்து அவர்களை நீர் ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தேசத்தை கொள்ளை நோயினாலும், வெட்டுக்கிளியினாலும், எதிரிகளின் படையெடுப்பினாலும், தீவிரவாதிகளினாலும் மக்கள் ஒரு நிலை இல்லாமல் சமாதானத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை நீர் மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் மகிழ்ந்து மரத்தின் கீழே சந்தோஷமாய் குடிகொண்டிருக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. தேசத்தின் பாவங்களுக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. தேசத்திலே காணப்படுகிற மதுபானத்தினால் வருகிற காரியங்கள், சுய மதுபானத்தினாலும், விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட காரியங்களினாலே தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. தயவாக எங்களுடைய பாவங்கள் யாவற்றையும் நீர் மன்னியும் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் தேசத்தை கழுவும் ஆண்டவரே. பூமி குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தப்படாதபடி நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பூமியிலே குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தப்படாதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. வானம் தன்னுடைய பணியை செய்யட்டும் ஆண்டவரே. ஏற்ற காலத்திலே ஏற்ற மழையை நீர் தந்து பூமியை செழிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கரம் எங்கள் மேல் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்களை தாழ்த்தி, நாங்கள் உண்மையுள்ளவர்களாய், கேட்கிறவர்களை செய்கிறவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழத்தக்கதாக கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற மக்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். நீ தொடர்ந்து உடைய கிருபை எங்கள் மேல் தங்கி இருக்கட்டும். எங்களை வழிநடத்தும் சுவாமி. எல்லா துதிக்கான மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.